பாட்டி நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாம். நானும் உட்காந்துட்டா யாரு பரிமாறுறது? முதல்ல நீங்க சாப்பிட்டு முடிங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். என்ன? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னங்க? என்ன என்னங்க? பாவண்டி கையில காய இருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அது எனக்கு தெரியாதா? பேசாம வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. நீங்க வேற. ஏத்தா என்ன சாப்பிடுற நீ? என்னமோ ஒரு பருக்கையா 2 பருக்கையா சாப்பிட்டுட்டு இருக்க. வயசு புள்ள நல்லா அள்ளி சாப்பிடு. முடியல பாட்டி, குழம்பு கையில பட்டா ரொம்ப எரியுது. இத்தனையோடு காயம் பட்டிருக்கு, அது உனக்கு வலிக்குதாக்கும். அதெல்லாம் ஒண்ணு படாதா, நல்லா வயிறு நிறைய அள்ளி சாப்பிடு. ஷோ பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. முடிஞ்சா சாப்பிட மாட்டேனா? ஏன் இப்படி பண்றாங்களோ? கையில சாப்பிட கஷ்டமா இருந்தா ஒரு ஸ்பூன்ல சாப்பிடு. இவன் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். பாட்டி ஒரு ஸ்பூன் கொடுங்க. எனக்கு அதுல சாப்பிட தெரியாதே. பாட்டி நீங்க இருப்பா, உங்களுக்கு மீன் பொரிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர்றேன். பாட்டி பாட்டி வானதி. தாத்தா. என்னப்பா? வானதி சாப்பிட சிரமப்படுறா, அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி விட்டா உங்களோட கொய்ய உடைச்சிருவேன். அது சாப்பிடும்போது பாதியில எந்திரிக்க கூடாதுப்பா. அப்ப கூட நான் இங்க இருந்து அங்க எப்படி ஊட்டி விட முடியும்? வானதி உன் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கா, ஓம் பொண்டாடிக்கு நீயே ஊட்டி விடு. நாம அவளுக்கு ஊட்டுறதா? அவளே சாப்பிட்டுக்கிட்டோம். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஊட்டி விட. இல்ல தாத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவளே சாப்பிட்டுப்பா. ஏய், காலையில இருந்து அந்த புள்ள சாப்பிடவே இல்ல, வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லாம இருந்தா. சொல்லுவானதி. சார் வணக்கம் சார், போன் பண்ணிருந்தீங்களா சார்? சொல்லுங்க சார். உனக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேம்மா, உன் போன் ரீச் ஆகவே இல்ல. நானும் மாமா ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம், இங்க ரொம்ப டவர் கிடைக்காது, அதான் சார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனைமா, அத சொல்லதான் கால் பண்ணேன். என்னாச்சு சார்? அருளுக்கு வேலை இல்லைங்கிறத பத்தி அருளுக்கு ஆபீஸ்ல இருந்து மெயில் பண்ணிட்டாங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? மெயில்னா? அது ஒரு லெட்டர் மாதிரிமா, அது இன்டர்நெட் மூலமா அனுப்புறது. அது அருள் மொபைலுக்கு போய் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குமா. அப்போ மாமா போனை பார்த்தா மாமாக்கு வேலை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருமா? சார் மாமா பாவம் சார், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரால தாங்க முடியாது சார். ஏன் சார் அந்த லெட்டரை போக விட்டீங்க? எனக்கு தெரியாம அதை அனுப்பிட்டாங்கம்மா. இப்ப உங்களால எதுவுமே பண்ண முடியாதா சார்? என்னால இனி எதுவும் பண்ண முடியாதுமா, அது அனுப்புனதுதான். அவன் என்ன அது பார்க்காம இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீ தான் அருளுக்கு தெரியாம அந்த மெயிலை அழிக்கணும். அது மெயில் வந்திருக்கு. சரி, மெயில் தானே வந்திருக்கு. யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? எனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு அங்க வேலை கொடுக்கல? என்னப்பா பாதியில எந்திரிக்கிற? இல்ல தாத்தா, போதும். என்னப்பா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இல்ல பாட்டி, எனக்கு போதும். வர பாட்டி.
எனக்கு என்னன்னே தெரியாது சார். அது எப்படி சார் நான் அவருக்கு தெரியாம அழிக்க முடியும்? அருள் போன்ல தான் அந்த மெயில் இருக்குதுமா. நீ அவனுக்கு தெரியாம அவன் போனை எடுத்து உங்க ஊர்ல படிச்சவங்க யார்ட்டையாவது கொடுத்து அதை அழிக்க சொன்னா அழிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்க சார், நான் போய் உடனே அதை பண்றேன். சரிம்மா. ஆயின மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? யார் நீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்களா? எனக்கு யாருன்னு தெரியலையே. நான் க்ளூ தரேன், கண்டுபிடிங்க. க்ளூ தரேன், கண்டுபிடிங்களா? சரி, கொடுங்க.